வணக்கம். இன்னைக்கு நம்ம மைக்ரேனுக்கான சப்போர்ட்டிவ் ட்ரீட்மெண்ட்ஸ் அண்ட் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹாட் ஃபுட் பாத் அண்ட் கோல்ட் கம்ப்ரஸ். இது ரெண்டையும் ஒன்றா பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஹாட் ஃபுட் பாத் வந்து நம்மளோட பக்கெட்டில் ஒரு ஹாட் வாட்டர் எடுத்துகிட்டு அதில் 2 ஸ்பூன் எப்சம் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு அதில் உங்கள் காலை வந்து 20 மினிட்ஸ் சோக் பண்ணி வைக்கணும். இப்போ இந்த ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கும்போதே கொஞ்சம் கோல்டு வாட்டர், அதாவது ஐஸ் கோல்டு வாட்டர், அதில் ஒரு டவல், காட்டன் டவல் எடுத்து அதை நல்லா டிப் பண்ணி நல்லா புழிஞ்சிட்டு அந்த டவலை வந்து உங்கள் தலை மேலே வச்சுக்கணும். ஸோ இது ரெண்டுமே பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு மைக்ரைன் பெயின் ரிலீவ் ஆகும். அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரேஷன். நீங்கள் எப்போதுமே தண்ணி நிறையா குடிக்கணும். அதே மாதிரி நீர் காய்கறிகள், நீர் சத்துள்ள பழங்கள் இதெல்லாம் நீங்கள் நிறையா சாப்பிடணும். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர்மெலன், குக்கும்பர் இந்த மாதிரி. அடுத்து ஒரு சில மைக்ரைன் பேஷண்ட்டுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து நாசியேட்டிங், அதாவது வாமிட்டிங் சென்சேஷன் வர்றது, வாமிட் வர மாதிரி இருக்கிறது, இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க ஜிஞ்சர் டீ வச்சுட்டு அதை வந்து சிப் பை சிப்பாக ஒரு கிளாஸ் குடிச்சிட்டே இருந்தாங்க அப்படின்னா அந்த நாசியேட்டிங் ஃபீலிங் வந்து சப்சைட் ஆகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா சென்சரி டிப்ரவேஷன், அதாவது உங்களுக்கு மைக்ரைன் அட்டாக் இருக்கும்போது நீங்கள் ஒரு டார்க் பிளேஸில் போயிட்டு எந்த சவுண்டும் இல்லாத பிளேஸில் போயிட்டு அங்கே போய் உட்காந்துட்டு டீப் ப்ரீதிங் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் பெயின் சப்சைட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரிகர்ஸ் கண்டுபிடிக்கணும். அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயம் வந்து மைக்ரைனை ட்ரிகர் பண்ணும். ஒருத்தருக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரைட் லைட்டில் போனாங்கன்னா ட்ரிகர் ஆகும். அதாவது தலைக்கு குளிச்சுட்டு வெயிலில் போனால் ட்ரிகர் ஆகும். அடுத்தது ரொம்ப சவுண்ட் இருந்துச்சுன்னா ஒரு சிலருக்கு ட்ரிகர் ஆகும். அதே மாதிரி பெர்ஃப்யூம் ஸ்மெல், மற்ற ஃப்ராக்ரன்ஸ், ஹெவியாக இருக்கிற ஃப்ராக்ரன்ஸ் இதெல்லாம் போனால் பயங்கரமாக ட்ரிகர் ஆகும். இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு இதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மீல்ஸை வந்து டெய்லி ஸ்கிப் பண்ணக்கூடாது. அதாவது நீங்கள் ரெகுலராக ஒரு டைமுக்கு போயிட்டுருப்பீங்க, அந்த டைமில் ஏதாவது மாறுபட்டாலும் மைக்ரைன் ட்ரிகர் ஆகும். ஸ்கிப்பிங் மீல்ஸை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கணும். அடுத்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபுட். இதில் வந்து டீ, காஃபி, ஸ்மோக்கிங், ஆல்கஹால், அப்புறம் வந்துட்டு நிறைய நான்வெஜ் சாப்பிட்றது, அடுத்து சீஸ் ப்ராடக்ட்ஸு, அடுத்தது வந்து சுகர், ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னஸ், எதை எடுத்தாலுமே வந்து நம்ம பாடியில் வர பயங்கரமான இன்ஃப்ளமேஷன் நடக்கும். ஸோ இது நடக்கும்போது நிறைய பேத்துக்கு மைக்ரைன் வரும். ஸோ இதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா மைக்ரைன் அட்டாக்ஸ் வர்றது கம்மியாகும். தேங்க்யூ.